கூட கர்த்தர் எனக்கு இந்த தேசத்திலே என்னை சுதந்திரமாக வைத்திருக்கிறார் அப்படின்ற உள்ளான இருதயத்திலிருந்து ஒரு அழியை சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? சுதந்திரமாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாக்களுக்கும் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த ஒரு தீய சக்திக்கும் நம்மை ஆண்டவர் விடுறதில்லை. ஆண்டவர் நம்மளை காக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த தேசத்திலே நீங்க எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ உபத்திரவங்கள், பல காரியங்களை நீங்கள் சகித்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆபத்துகள் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற்காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியினால் சமீபித்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. ஸ்தோத்திரம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஒரு ஆரம்பம் என்று சொன்னால் ஒரு முடிவு ஒன்று உண்டு. பிகினிங், தி எண்ட், ரெண்டுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த பொருளை உருவாக்குறாங்க, அந்த பொருளுடைய எக்ஸ்பைரி ஒரு நாள் முடிஞ்சிடும். அதே போல இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னா கூடவே ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. என்ன கார்டு? வாரண்டி கார்டா, கேரண்டி கார்டா? கேரண்டியோ வாரண்டியோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரெண்டு உத்தரவாதம், ஒரு உத்தரவாதமான ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஆனா மனுஷனுக்கு உத்தரவு கிடையவே கிடையாது. ஒரு கல்யாணம் கட்டி ஒரு பொண்ணை கொடுத்தா இந்த பொண்ணு இத்தனை நாள் உயிரோட இருக்குன்னு கேரண்டி கொடுத்தா பொண்ணு கொடுக்குறாங்க? இல்ல. என் மாப்பிள்ள என் மகன் இவ்வளவு நாள் உயிரோட இருப்பான், பொண்ணை கொடுன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்தா கட்டுறாங்க? கிடையாது. உலகத்துல மனுஷனுக்கு ஒண்டிக்கு தான் கேரண்டியே கிடையாது, வாரண்டியும் கிடையாது. அல்லேலூயா. உலகத்துல எல்லா பொருளுக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குறான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா ஒன்று, முடிவு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து. நீங்க எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையினால நீங்க எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து. கூறுகட்ட புத்தி இல்ல. எப்படி புத்தி இருக்கணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னமோன்னு நினைச்சேன்லாம் இருக்கக்கூடாது. நினைச்சா கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் போனாங்கன்னு நானும் போனேன் கோயிலுக்குன்னு வரக்கூடாது. போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் ஞானசானம் எடுத்தீங்க? எடுத்து சொன்னாங்க, எடுத்தோம்லாம் சொல்லக்கூடாது. நாம எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. எதுக்கு நான் வாழ்றேன் அப்படின்னு, நான் வாழ்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாவற்றுமா நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் நான் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே
அல்லேலூயா. உலகத்தினுடைய முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே முடிவு சமீபமாய் இருக்கு என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை முதலாவது நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்ததான பக்தர்கள் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கானான் தேசத்துக்கு, ஒரு சொர்க்கமான கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு மோசே மூலமாக அழைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி நடத்தி கொண்டு வரும்போது பல ஜாதிகளை ஜெயிச்சார்கள், பல ராஜாக்களை ஜெயிச்சார்கள். அல்லேலூயா. ஜாதிகளை துரத்தினார்கள், ராஜாக்களை ஜெயிச்சார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 7 ஜாதியும் 31 ராஜாக்களை ஜெயிச்சாங்களாம். எத்தனை? 7 ஜாதியும் 31 ராஜாக்களையும் ஜெயிச்சாங்க. 7 ஜாதின்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த ஜாதி கிடையாது. அந்த 7 ஜாதி 7 விதமான சுபாவம். என்னது? 7 விதமான சுபாவம். அந்த 7 விதமான சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஜெயிச்சாதான் நமக்கு பரலோகத்துக்கு காணாம இருக்குது. 31 ராஜா தடை பண்ணுவான். அந்த 31 ராஜாவை நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாமிசத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் உண்டு. ஆகையினால ஜாதிகளை ஜெயிக்க, ராஜாக்களை ஜெயிக்க தேவன் நமக்கு ஒரு பெரிய பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பட்டயம் வந்ததும் அந்த பட்டயத்துக்கு மிஞ்சின ஒரு ஆயுதம் உலகத்துல இல்லவே இல்லை. அந்த பட்டயம் தான் ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய பட்டயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தை எடுத்து 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா தீர்க்கதரிசன புத்தகம், யோசுவா சரித்திர புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எமோரியர், கானானியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று, அப்படியே கூட்டி கழிச்சு 24வது வசனத்துக்கு வாங்க, திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். எத்தனை பேரு? அப்படியே எல்லாத்தையும் வரிசையா அப்படியே வந்தீங்கன்னா எத்தனை பேர் வர்றாங்க? 31 ராஜாவை ஜெயிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஜாதி 31 ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிச்சாங்க. இந்த பயல்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சண்டை போடவே தெரியாது. நல்லா தின்னி பண்டாருங்க. காடை தின்னலாமா, கௌதாரி தின்னலாமா, சோறு எப்படிப்பட்ட சாப்பாடு. நாங்க கரிச்சட்டிக்கிட்டே உட்கார்ந்து தின்னுவோம், பணம் இல்லாத விலை இல்லாத மச்சங்களை தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சாப்பாட்டை பற்றியே பேசிட்டு இருக்கவங்க எப்படி இந்த 7 ராஜாவை ஜெயிச்சாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு வல்லமை, ஒரு சக்தி இவங்களை ஜெயிக்க வச்சு. அல்லேலூயா. இவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய திறமசாலிகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆயி பட்டணத்துக்கு நேரா போய் சண்டை போட போகும்போது அவங்களாம் விரட்டி அடிச்சாங்க. ஐயோ ஆண்டவரே குப்புற விழுந்து கிடந்தாங்க. அங்க ஆண்டவர் சொன்னாரு, சபைக்குள்ள பாவம் இருக்கு, யோசுவா சபையை பரிசுத்தம் பண்ணு சொல்லும் போது, அந்த சபையை பரிசுத்தம் பண்ணும்போது ஆகான் என்ற ஒருவன், அவன் பேருக்கு அது சீட்டு விழுந்து அவன் என்ன பண்ணான், நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான்.
ஒத்துக்கிட்டோம்னா அவனை கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டு விட்டாங்க. அடுத்த நாள் போனா சண்டையில அவங்க ஜெயிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும் பொழுது போன வாரத்துல செய்தியில பார்க்கும்போது மோசே 2 கோலை தூக்கிட்டு அப்படி கையில கோலை தூக்கிட்டு 2 கையை தூக்கிட்டு நிறுத்தினா யுத்தத்துல ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். யுத்தத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கவனிங்க, இவங்க ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் தான் ஜெயிக்க வச்சாரு. எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்க வச்சது ஆண்டவர் தான். எல்லா ஜாதிகளையும் விரட்டி அடிச்சது ஆண்டவர் தான். 7 ஜாதியும் 31 ராஜாவையும் ஜெயிக்க வச்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தது இயேசுவே. இயேசுவே அவர்களை வழிநடத்தி வந்தார். இயேசுவே அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பாவத்திலிருந்து கூட நீங்க உங்களால விடுதலை ஆக முடியாது. ஆண்டவர் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்வாரானால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய பாதத்தை தேர்ந்து கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்க பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்க முடியும். அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்க ஒரு ஜாதியை கூட விரட்ட முடியாது. அதாவது அந்த 7 ஜாதிகளை சொல்லும் போது ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு குணத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அந்த ஜாதி, ஒரு ஜாதி முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏத்தியர் என்று சொன்னால், இந்த ஏத்தியர் அப்படின்னா வாசனையானவங்கன்னு அர்த்தம். என்னது? வாசனை, வாசனையானவங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாசனை இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் போய் மோந்து பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ட் அடிச்சுட்டு வந்தா அவங்கவுங்க விதவிதமான சென்ட் அடிச்சுட்டு வரலாம். அந்த வாசனை வரும். நான் அந்த வாசனை சொல்ல, ஒவ்வொரு வாசனை இருக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கும், கிறுக்கு கோணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவம் இருப்பாங்க. அவங்க அப்பன மாதிரியே பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாழையடி வாழையா வந்ததும் ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கோணம் இருக்கும். முன்கோபக்காரன், அவன் திருட்டு புத்தி, எங்க போனாலும் திருட்டு புத்தி, அவன் அப்பனாக்க போகுதா பாரு அப்படின்வாங்க. இப்படி பல குணங்கள் இருக்கிறது தான். அந்த மாதிரி குணங்கள் இருக்கிறது. அந்த யாரு என்ன சொன்னீங்க? என்ன ஜாதி? ஏத்தியர். இந்த ஏத்தியர் அப்படின்னு சொன்னா, இந்த ஏத்தியர் இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எரிகோ என்று சொன்னாலும் அப்படிப்பட்டவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த ஆயி இப்படிப்பட்ட பல ஊர்கள்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு குணத்தை குறிக்கும், ஒரு சுபாவத்தை குறிக்கும். நல்லா கவனிங்க, இப்பேற்பட்டதான குணம் எல்லாம் நம்மளை விட்டு போகணும். ஆகையினால மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. எப்படி விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வன்கள், கொலைகள், பகைகள், வேதிகள், களியாட்டுகள் முதலியன எல்லாமே நம்ம மேல உட்கார்ந்து நம்மளை அரசாட்சி செய்கிறது தான் இந்த ராஜாக்கள். இந்த ராஜாக்களை வந்ததும் நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னு சொன்னா அதுக்கு கத்தி எடுத்துட்டு என்ன செய்ய முடியும்? நம்ம உடம்பை குத்திக்க முடியுமா? குத்திக்க முடியாது. அதை ஜெயிக்கிறதுக்கு பட்டயமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து அவர்கள் வேதத்தின் மேலே நம்பிக்கை வைத்து இந்த ராஜாக்களை முறியடித்து அவர்கள் வந்தார்கள். இன்னைக்கு கடைசி காலத்திலே திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன மாசத்திலே, நான் ஒரு 2 அதிகாரங்களை நீங்க படிச்சுட்டு வரணும், 2 புஸ்தகத்தை சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? 1-2 தீமோத்தேயு. வேற யாருக்கா தெரியுமா நான் சொல்றது? 1-2 தெசலோனிக்கேயர். வெரி குட். வேற யாராவது கேட்டிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர்ல நீங்க படிச்சுட்டு வாங்க. இந்த 2
புஸ்தகத்தையும் நாம் இன்னைக்கு தியானிப்போம் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே முன்கூட்டி சொல்லியிருந்தது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆகையினாலே வேதத்திலே இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகங்களிலே இந்த 27 புஸ்தகத்தையும் இதுல முதல்ல எழுதின புஸ்தகம் எதுன்னு சொன்னா இந்த புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த புஸ்தகம் தான் முதல் எழுதப்பட்டது அப்படின்னு. அப்போ கவனிங்க, இந்த நிருபங்களை எழுதின அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வாழ்க்கையிலே கலாத்தியர், கொரிந்தியர், ரோமர் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் சிறைச்சாலைக்குள்ள இருந்து அவர் எழுதியிருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள இருந்து பாடுகளோடு கூட உபத்திரவத்தோடு கூட எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர், கொலேசியர், பிலோமோன், பிலிப்பு இப்படிப்பட்ட நிருபங்களை 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து இந்த மாதிரி நிருபங்களை இருக்கும்போது ஒரு சில நிருபங்களை ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதினார். சில நிருபங்களை வேற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு எழுதினார். அவருக்கு சில நிருபங்களை மற்ற ஆட்களை வைத்து எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுத நிருபத்தை எல்லாம் பார்க்கும்போது கடைசியில வாசிக்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுத நிருபம் கடைசியா கடைசி அதிகாரத்துல 22வது வசனம் வாசிங்க. இந்த நிருபத்தை எழுதின தெத்திவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிருபத்தை எழுதினது அப்போஸ்தலன் பவுல். ஆனா சொல்ல எழுதினாங்க யாரு? சொல்ல எழுதினது யாரு? தெத்திவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை கர்த்தருக்கு. முதலாவது வசனம் வாசிங்க. கெங்கிரியா ஊர் சபைக்கு 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவபுரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? யார் எழுதுறது? பவுல் எழுதுறாரு. ஆனா இங்க சொல்லும்போது இங்க எழுதினவர் என்ன எழுதுறாரு? இது எழுதின நானும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்க எழுதுறாரு. இந்த நிருபத்தை எழுதிய தெர்தியவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை என்ன செய்கிறேன்? வாழ்த்துகிறேன் அப்படி சொல்லிட்டு பவுல் அவர் கூட இருந்த உடன் ஊழியர்களை வைத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் மற்றவங்களை எழுத சொல்லியும் இவர் எழுதியிருக்கிறார். ஆனா இதுல விசேஷமானது என்னவென்று சொன்னால் இந்த 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயரை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. 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 பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஓ ஹalleluya. தேவனே உடைக்கிறவே எங்களுக்கு தாருங்கப்பா. இந்த காலவேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹalleluya. ரமஸ்யந்தர பலபலபதரந்தரியா. ஹalleluya. உம்மை எல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை எல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை எல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை எல்லாமல் எனக்கு
பரிசுத்தமான தேவனே, ஆண்டவரே, வேத வசனத்தை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிருபத்தை தியானிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். கூடி வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அடிமை மரத்தினை வெளிப்படணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கும் வீடுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து போட்டோவை நிறைய வச்சிருப்பாங்க. கிறிஸ்துமஸ் காலங்களிலே பார்த்தா குழந்தை இயேசுவை நிறைய பேர் ஒரு குடில் செஞ்சு ஒரு தொட்டில் கட்டி இயேசு அதில் வச்சிருப்பாங்க. நிறைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்லாம் நிறைய பேருக்கு அட்டைகள் அனுப்புவாங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ், இயேசு தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் ரொம்ப விமர்சனமாக இது பண்ணுவாங்க. நிறைய கிறிஸ்தவ பள்ளிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க. அப்போ யாரும் பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டாங்க. அதுக்காக சப்போஸ் கிறிஸ்மஸ் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு மீட்டிங் வச்சு சப்போஸ் கிறிஸ்மஸ் வச்சு அதில் பாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் கிறிஸ்மஸ். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸை கொண்டாடி சூப்பர் பிரியாணி ஆக்கி எல்லாம் சாப்பிடுவாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு பலகாரம் சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எல்லாருமே சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சப்போஸ் இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு நாள் கொண்டாடினதில்லை. சப்போஸ் ஜீசஸ் கம்மிங் டுடே அப்படின்னு யாராவது ஒரு கொண்டாட்டம் ஏதாவது கொண்டாடி இருக்கிறோமா, இன்னைக்கு இயேசு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொண்டாடி பார்ப்போமா அப்படின்னு வீட்டில் யாராவது கொண்டாடுறோமா? பள்ளிக்கூடத்துலேயும் கொண்டாடினதில்லை, சர்ச்சுகள்லையும் கொண்டாடினதில்லை. எங்கே அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வர்றாருன்னு நம்ம எல்லாரும் ஒரு எப்படி இருக்கும் வருகையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொண்டாடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் கூட அப்படி கொண்டாடினதில்லை. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவர்கள் கொண்டாடினதில்லை. இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள் அம்மாவும் ஒரு கிறிஸ்துமஸ்னு ஒரு நாள் கொண்டாடலாமே பிள்ளைக்குன்னு அவங்களும் கொண்டாடினதில்லை. ஆனா உலகமே இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது வருகை குறித்து தான் பைபிள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வருகை குறித்து தான் ஒரு பெரிய விமர்சனம் கிடையாது. இரண்டாம் வருகை குறித்து தான் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதிகமான தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்றதான ஒரு காரியத்தை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலே முடிவு வரப்போகிறது என்று சொல்லி நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த தெசலோனிக்கர் எழுதின நிருபத்தினுடைய நோக்கமே வந்ததும் ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அவர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த நாட்கள் இருந்த சபை மிகுந்த உபத்திரவங்களும் துன்பமும் போராட்டமும் வேதனைகளும் வந்தபடியினாலே அங்கிருந்த மூப்பர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். இறந்தவர்களுடைய கதி என்ன ஆகிறது? அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள்? இப்படி சபையில் இருந்து எல்லாரையும் போலதானே சாகுறோம், எல்லாரையும் போலதானே அனுபவிக்கிறோம், எல்லாரையும் போலதானே நமக்கும் பிரச்சனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, வேதனை வருகிறது. ஆகையினாலே நமக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட காலகட்டங்களிலே அப்போஸ்தலன் பவுல் வந்ததும் இந்த நிருபத்தை இந்த விசுவாசிகளுக்கு தேவன் எழுதினார். இன்றைக்கு வந்ததும் நமக்கு ஒரு ஆறுதலாக கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படவும் பரிசுத்தப்படவும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குரலிலே சொல்லுமா? அல்லேலூயா. இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் இங்கே விளக்கி சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி இதைத்தான் முக்கியப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவாரே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து மீண்டும் உலகத்திலே வருவார்.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் செத்து போய் நம்மளை விட்டு கடந்து போனார்களே, அந்த பரிசுத்தவான்களோடு கூட அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த நிருபங்களை எழுதின நோக்கமே வந்ததும் நாம் ஆண்டவர் மீண்டும் வருவார், அவரை சந்திப்போம் என்றதான அந்த நோக்கத்துல தான் இந்த நிருபத்தை எழுதினது. ஆகையினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த ஒரு ஊழியக்காரனோ எந்த ஒரு பாஸ்டரோ சுவிசேஷகரோ யார் வந்தாலும் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரப்போகிறார், பரிசுத்தப்படுங்கள் என்று சொல்லும்போது அது நல்ல செய்தி. நீங்கள் எனக்கு ஒரு 1000 கொடுத்தா உங்களுக்கு 10,000 கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு இச்சகமான ஒரு பிரசங்கம் பண்ணி பணம் வசூல் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும்போது அது உங்களுக்கு சரியான செய்தி அல்ல. என்னைக்கு ஒரு கண்டித்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்களோ அது ஒரு நல்ல செய்தி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அப்போஸ்தலர் பவுல் தங்களுடைய அன்னைக்கு இருந்ததான சபையை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதினார். இதுல 1ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கும்போது 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம் அந்த தெசலோனிக்கேயர்? மிகுந்த உபத்திரவத்தோடு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. நல்ல கவனிங்க, ஊழியக்காரர் சொல்றது அப்படியே கேட்டாங்க. கர்த்தருக்கு சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. கர்த்தருக்கு எப்படி நடந்தாங்களோ அப்படியே ஊழியக்காரர் சொல்றதையும் கேட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, பாஸ்டர் சொல்றதையும் அப்படியே கேட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அதுக்கு மறுத்து யாரும் பேசவே இல்லை. ஆனா கர்த்தருடைய வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க எங்க சர்ச்சில் நீங்க வந்து வேணா பாருங்களேன், எங்க ஆராதனை முடிஞ்சோன்னு சூப்பரா சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு வந்து நான் டிவி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த டிவியில பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே, இவ்விடத்து நீங்கள் எங்கள் ஆராதனைக்கு நீங்கள் வந்து முடிச்சோன்னு நல்ல சிறப்பான சாப்பாடு கொடுக்கிறோம் என்று டிவிலே சொன்னாங்க. சிறப்பான சாப்பாடும் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பான அது தர இது தரன்றதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஊர்ல ஒரு ஆராதனை நடந்துச்சு. அவங்க வந்து படம்